பங்களாதேஷ்ல ஒரு தேர்தல் நடக்க போகுது. ஆனா இது சும்மா ஒரு பிரதமர் மாறப்போற எலெக்ஷன் மட்டும் கிடையாது. இது ஒரு பெரிய அரசியல் சகாப்தத்தோட முடிவு. கிட்டத்தட்ட 35 வருஷமா இருந்த ஒரு அரசியல் சூழல் இப்ப முடிய போகுது. இந்த ஒரே ஒரு தேர்தல் ஒரு பிராந்தியத்தோட ஸ்திரத்தன்மையையும் உலக வல்லரசுகளோட காய் நகர்த்தலையும் தீர்மானிக்க போகுது. வாங்க, இந்த தேர்தல் ஏன் உலகத்துக்கே இவ்ளோ முக்கியமானதா இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த டைம்லைனை பாருங்களேன். இத பார்த்தாலே உங்களுக்கு பங்களாதேஷ் அரசியலோட ஒரு முழு சகாப்தமும் புரிஞ்சிடும். 1991லேருந்து அந்த நாட்டு அரசியல் மொத்தம் ஷேக் ஹசீனா, காலிதா ஜியான்னு ரெண்டு பெண் தலைவர்களை சுற்றி தான் சுழண்டுட்டு இருந்துச்சு. அவங்களோட கடுமையான போட்டி தான் கடந்த 35 வருஷமா பங்களாதேஷ் அரசியலோட போக்கையே தீர்மானிச்சுது. ஆனா இப்போ 2024ல அந்த சகாப்தம் முடிவுக்கு வருது. வரலாற்றிலேயே முதல் முறையா இந்த 2 பேர்ல ஒருத்தர் இல்லாத ஒரு புதிய பிரதமர் வரப்போறார். இதனால அங்க ஒரு மிகப்பெரிய அதிகார வெற்றிடம், ஒரு பவர் வேக்யூம் உருவாகியிருக்கு. அதுதான் இந்த தேர்தலை ரொம்பவே கணிக்க முடியாததாவும் முக்கியமானதாவும் மாத்திருக்கு. ஷேக் ஹசீனா அரசாங்கத்துக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய மாணவர் போராட்டத்தால அவரோட அவாமி லீக் கட்சி இந்த தேர்தல்ல போட்டியிட முடியாத ஒரு சூழல் உருவாக்கிடுச்சு. இந்த திடீர் திருப்பம் நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ இந்த வெற்றிடத்தை நிரப்ப போறது யாரு? இப்போ 2 பெரிய கூட்டணிகள் அதிகாரத்தை கைப்பற்ற மோதுறாங்க. அவங்க யாருன்னு அடுத்ததா பார்க்கலாம். இப்போ தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது 2 கூட்டணிகளுக்கு நடுவுல நடக்கிற நேரடி போட்டியா மாறியிருக்கு. ஒரு பக்கம் முன்னாள் பிரதமர் காலிதா ஜியாவோட மகன் தாரிக் ரஹ்மான் தலைமையில பங்களாதேஷ் தேசியவாத கட்சி, அதாவது பிஎன்பி கூட்டணி. இதுல 10 கட்சிகள் இருக்கு. இன்னொரு பக்கம் ஷஃபிகுர் ரஹ்மான் தலைமையில ஜமாத் கூட்டணி. இதுல 11 கட்சிகள் இணைஞ்சிருக்காங்க. இந்த 2 கூட்டணிகளுமே முற்றிலும் வேற வேற அரசியல் கொள்கைகளை கொண்டவ. அதனால வாக்காளர்களுக்கு தேர்வு செய்யறது ரொம்ப எளிதா, அதே சமயம் கடினமாவும் இருக்கு. இந்த 2 கூட்டணிகள்ல ஜமாதே இஸ்லாமியோட மறுபிரவேசம்தான் ரொம்பவே ஆச்சரியமான ஒரு அரசியல் மாற்றம். இது ஒரு கடுங்கோட்பாட்டு கட்சி. பங்களாதேஷ் விடுதலை போரின் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருந்ததாலையும் அவங்களோட தீவிரவாத கருத்துக்களாலையும் ஷேக் ஹசீனா அரசாங்கம் இவங்களை தடை செஞ்சிருந்தது. யோசிச்சு பாருங்க, அப்படி தடை செய்யப்பட்ட ஒரு கட்சி இப்போ தடை நீக்கப்பட்டு தேர்தல்ல ஒரு முக்கிய சக்தியா உருவெடுத்திருக்கு. இது பங்களாதேஷோட மதச்சார்பற்ற கொள்கைகளுக்கு ஒரு பெரிய சவாலா பார்க்கப்படுது. சரி, இப்போ இந்த புது கூட்டணிகளை பத்தி பேசிட்டோம். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது இல்லையா? இந்த முழு அரசியல் மாற்றத்துக்கும் ஷேக் ஹசீனாவோட வீழ்ச்சிக்கும் காரணமா இருந்தா அந்த மாணவர் இயக்கம் என்னாச்சு? இந்த புது அரசியல் ஆட்டத்துல அவங்களோட பங்கு என்ன? அவங்க எங்க போனாங்க? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த புரட்சிக்கு தீப்பொறி போட்ட அந்த மாணவர்களால் உருவாக்கப்பட்ட தேசிய குடிமக்கள் கட்சி, அதாவது என்சிபி, வெறும் 10% இடங்கள்ல மட்டும்தான் போட்டியிடுது. இந்த டோனட் ஷாட்டை பார்த்தா தெரியும், முத்தமுள்ள 300 இடங்கள்ல வெறும் 30 இடங்கள்ல தான் அவங்க களத்திலே இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஜமாதா இஸ்லாமி மாதிரியான ஒரு கடுங்கோட்பாட்டு கட்சியோட கூட்டணி வச்சதுதான். இந்த முடிவு அந்த இயக்கத்துக்குள்ளேயே பெரிய பிளவுகளை ஏற்படுத்தியிருக்கு. இங்க என்ன ஒரு முரண்பாடு பாருங்க. எந்த மாற்றத்துக்காக போராடினாங்களோ அந்த மாணவர் இயக்கமே இப்போ சித்தாந்த ரீதியா பிளவுபட்டு ஓரங்கட்டப்பட்டிருக்கு. ஜமாத்தோட கூட்டணி வச்சது அவங்களுக்குள்ளேயே சித்தாந்த மோதல்களை ஏற்படுத்தினதால அந்த இயக்கத்தோட பல முக்கிய தலைவர்கள் அதிலிருந்து விலகி இப்போ சுயேட்சையா போட்டியிடுறாங்க. இது அவங்களோட அரசியல் செல்வாக்க ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. சரி, இப்போ பங்களாதேஷோட உள்நாட்டு அரசியல்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து இதனால சுத்தி என்ன தாக்கம் ஏற்படுதுன்னு பாப்போம். இந்த தேர்தல்ல ரொம்ப உன்னிப்பாவும் உண்மையா சொல்ல போனா ஒருவித கவலையோடவும் கவனிச்சிட்டு இருக்கிற ஒரு நாடு இருக்குன்னா அது அவங்களோட மிகப்பெரிய அண்டை நாடான இந்தியா தான். புதுதில்லிக்கு இந்த தேர்தல் முடிவுல அப்படி என்ன பெரிய அக்கறை? பிஎன்பி கூட்டணியோட தேர்தல் அறிக்கையில இருந்து எடுத்த இந்த நேரடி மேற்கோளை பாருங்க. எல்லை படுகொலைகள் நடக்காம பாத்துப்போம், நியாயமான நீர் பங்கீட்டை பெறுவோம் சொல்றாங்க. இது பல வருஷமா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடுவுல இருக்கிற எல்லை பாதுகாப்பு, நதிநீர் பங்கீடு மாதிரியான பிரச்சனைகளை அவங்க தேர்தல் பிரச்சாரத்தோட மையமா வச்சிருக்காங்கன்னு காட்டுது. இது இந்தியாவுக்கு ஒரு நேரடியான செய்தின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, இந்த நீர் பங்கீடு பிரச்சனைக்கு ஒரு காலக்கெடும் இருக்கு. 2 நாடுகளுக்கும் நடுவுல இருக்கிற ரொம்ப முக்கியமான கங்கை நதி நீர் ஒப்பந்தம் மே 2026ல காலாவதியாக போகுது. அப்படின்னா இந்த தேர்தல்ல ஜெயிக்கிற புது அரசாங்கம் தான் இந்தியா கூட இந்த ஒப்பந்தத்தை பத்தி மறுபடியும் பேசணும். இது பேச்சுவார்த்தையோட போக்கியே தலைகீழா மாத வாய்ப்பு இருக்கு.
அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது பக்கத்து வீட்டு எலெக்ஷன் மட்டும் இல்ல, இது அவங்களோட சொந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம். விஷயம் நீர் உரிமைகள். விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் ஆதாரமா இருக்கிற நதிகளை பாதுகாக்கணும். 2வது எல்லை பாதுகாப்பு. சட்டவிரோத குடியேற்றம், தீவிரவாத ஊடுருவல் இதெல்லாம் தடுக்கணும். கடைசியா ரொம்ப முக்கியமா தன்னோட பிராந்தியத்துல சீனா பாகிஸ்தானோட செல்வாக்கு அதிகமாகிறது தடுக்கணும். இந்தியாவின் கிழக்கு எல்லையில ஒரு நட்பான அரசாங்கம் இருக்கிறது ரொம்பவே அவசியம். சரி, இந்தியாவோட கவலைகளை தாண்டி இன்னும் கொஞ்சம் பெரிய படத்தை பாப்போம். பங்களாதேஷோட இந்த தேர்தல் வெறும் ஒரு பிராந்திய பிரச்சனை மட்டும் கிடையாது. இது உலக வல்லரசுகள் விளையாடுற ஒரு பெரிய செஸ் கேம்ல ஒரு முக்கியமான மூவ். எப்படி ஒரு சின்ன நாட்டின் தேர்தல் இந்த உலகளாவிய போட்டியோட மைய புள்ளியாச்சு? உலக வல்லரசான அமெரிக்கா பங்களாதேஷ் தேர்தல்ல ஏன் இவ்ளோ தீவிரமா ஆர்வம் காட்டுதுன்னு நீங்க யோசிக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு வார்த்தையில பதில் சொன்னோம்னா அது லொகேஷன். இந்தோ பசிபிக் பகுதியில சீனாவோட செல்வாக்கு அதிகமாகிட்டே போகுது. அத கட்டுப்படுத்த நினைக்கிற அமெரிக்காவுக்கு பங்களாதேஷ் ஒரு தவிர்க்க முடியாத கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமா தெரியுது. இந்த மேப்பை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். பங்களாதேஷ் வங்காள விரிகுடாவோட தலைப்பகுதியில அமைஞ்சிருக்கு. இது இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிற உலகத்தோட மிக முக்கியமான கடல் வர்த்தக பாதைகளோட நுழைவாயல் மாதிரி. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த வழிய கட்டுப்படுத்துறவங்க உலக வர்த்தகத்தோட ஒரு பெரிய பகுதியே கட்டுப்படுத்த முடியும். இந்த கடல் வழியோட பொருளாதார முக்கியத்துவத்தை இந்த நம்பர் தெளிவா காட்டுது. $1 டிரில்லியன் அதிகமான வர்த்தகம். சும்மா யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் இவ்வளவு மதிப்புள்ள பொருட்கள் இந்த வழியாதான் போயிட்டு இருக்கு. எரிசக்தி, எலக்ட்ரானிக்ஸ், ஆடைகள்னு உலக பொருளாதாரத்தோட உயிர்நாடியே இந்த பாதைதான். அதனால இங்க தங்களோட செல்வாக்க நிலைநிறுத்துறது வல்லரசுகளுக்கு ரொம்பவே முக்கியம். இந்த உலகளாவிய செஸ் ஆட்டத்தோட மையப்புள்ளியா இருக்கிறது இந்த சின்ன தீவு தான், செயின்ட் மார்ட்டின் தீவு. இது பங்களாதேஷுக்கு சொந்தமான ஒரு சின்ன நிலப்பகுதி தான். ஆனா வங்காள விரிகுடால அதோட அமைவிடம் காரணமாக இதுக்கு மிகப்பெரிய ராணுவ முக்கியத்துவம் இருக்கு. இந்த தீவுல ஒரு கடற்படை தளத்தையோ அல்லது கண்காணிப்பு நிலையத்தையோ கற்ற ஒரு நாடு இந்த பிராந்தியம் முழுசையும் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியும். இதனாலதான் அமெரிக்கா இந்த தீவு மேல இவ்வளவு ஆர்வம் காட்டுது. இதனால அமெரிக்கா இந்த தேர்தல சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இல்ல, அவங்க ரொம்ப ஆக்டிவா காய்களை நகர்த்துறாங்க. அமெரிக்க தூதர் எல்லா அரசியல் கட்சிகளையும் சந்திச்சு பேசிட்டு இருக்காரு. பல வருஷமா இருந்த அமெரிக்க தானிய இறக்குமதி மீதான தடைய சமீபத்துல நீக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பொருளாதார மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகள் மூலமா தேர்தலுக்கு முன்னாடியே தங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை அமெரிக்கா உருவாக்கிட்டு வருது. அப்போ ஒரு பக்கம் பிராந்திய சக்தியான இந்தியா, இன்னொரு பக்கம் உலக வல்லரசான அமெரிக்கா, இவங்களோட போட்டிகளுக்கு நடுவுல இந்த சிக்கலான கதையோட மையத்துல இருக்கிற ஒருத்தரை நம்ம மறக்கக்கூடாது. அதுதான் பங்களாதேஷ் வாக்காளர். இந்த எல்லா அழுத்தங்களுக்கும் நடுவுல அவங்க எவ்வளவு ஒரு கடினமான தேர்வை எதிர்கொள்றாங்க. இந்த மேற்கோள் பல வாக்காளர்களோட மனநிலைய அப்படியே பிரதிபலிக்குது. இது 2 மோசமான ஆப்ஷன்களுக்கு நடுவுல இருக்கிற ஒரு தேர்வு. ஒன்னு குறைவான மோசம், இன்னொன்னு ரொம்ப மோசம். இந்த தேர்தல் நாட்டுக்கு எது நல்லதுன்னு தேர்ந்தெடுக்கிறத விட 2 சர்ச்சைக்குரிய கூட்டணிகள்ல எது குறைவான சேதத்தை ஏற்படுத்தும்னு தீர்மானிக்கிறதா அமைஞ்சிருக்கு. ஒரு வாக்காளரோட இக்கட்டான நிலைய இந்த 4 படிகள்ல பார்க்கலாம். முதல்ல, ஒரு தலைமுறைக்கு பிறகு முதல் முறையா ஒரு புது தலைவரை தேர்ந்தெடுக்கணும். 2வதா, அந்த தேர்வு 2 சர்ச்சைக்குரிய கூட்டணிகளுக்கு நடுவுல இருக்கணும். 3வதா, அவங்க நம்பின மாணவர் புரட்சி சிதைஞ்சு போனதை ஏத்துக்கணும். கடைசியா, தங்களோட வாக்கு உலக வல்லரசுகளோட திட்டங்களால பாதிக்கப்படலான்னு தெரிஞ்சே வாக்களிக்கணும். இது ஒரு சாதாரண தேர்தல் இல்ல. கடைசியா இந்த தேர்தல் ஒரு நாட்டையும் தாண்டி ஒரு அடிப்படை கேள்வியை எழுப்புது. நாளுக்கு நாள் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கிற இந்த உலகத்துல ஒரு நாட்டோட எதிர்காலத்தை உண்மையிலேயே அந்த நாட்டு மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்களா, இல்ல கடற்கரையிலிருந்து கவனிச்சிட்டு இருக்கிற உலக வல்லரசுகளோட கைகள்ல தான் அந்த முடிவு இருக்கா? பங்களாதேஷோட வாக்குச்சீட்டுகள் இந்த கேள்விக்கு விடையளிக்கக்கூடும்.